எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கடிக்கு அந்த பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேது. அது என்ன ப்ராப்ளமாக என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசியில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது இன்னொரு டைம் நம்ம வண்டியே இப்போ ஸ்டார்ட் ஆகலை இல்லைங்களா, அதனால் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது தான் இதில் பார்க்க வரோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாவி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ பவர் வந்து முன்னாடி வருதான்னு செக் பண்ணணும். இல்லை பேட்டரியில் லூஸ் கனெக்ஷன் இருக்கா, ஏன்னா நம்ம லூஸ் கனெக்ஷன் இருந்தால் கூட ஸ்டார்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், சாவி ஆனில் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணுறேன், இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் ஆகுது. வண்டி ரொம்ப கொஞ்சம் சேராக இருக்குது. இனிமேல் தான் கழுவின பின்னாடி தான் உங்களுக்கு 4000 ஹவர்ஸில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் வீடியோவாக வரும். அதனால தான் ஒன்று எடுக்காமல் இருக்கேன். கழுவு டைமும் கிடைக்கல. இப்போது சரி, மேட்ருக்கு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆன் பண்ணி பார்த்துட்டோம்ல, ஆன் பண்ணி பார்த்தோம். பேட்டரிக்கு வந்து பவர் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வயர் எதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபியூஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணியிருக்கு பாருங்கள். அதான் செக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணேன், அது க்ளோஸ் பண்ணல. இது தனியாக கழட்டி ஒரு கட்டிங் மில்ல வச்சு இழுத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபீஸு இருக்கா இல்லையான்னு தெரியும். இருக்குன்னாக்கா 2 ஜாயின் ஆகிருக்கும். ஃபீஸ் போட்டிங்கன்னா 2 செப்பரேட்டாக, அதாவது எப்படி சொல்கிறது, 2 தனித்தனியாக இருக்கும். இங்கே ஒரு வயர், இங்கே ஒரு வயர் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். நான் ஃபீஸ் செக் பண்ணிவிட்டேன். ஃபீஸும் பார்த்திங்கன்னா அதில் போகலை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சென்சார் இருக்கு இல்லைங்களா, இந்த கியருக்கு எதுவும் நம்ம வண்டியில் சென்சார் கொடுக்கல. நம்மளுக்கு அந்த பக்கம் தான் அந்த பிடிஓ லிவருக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் கியருக்கு, அது எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கொடுத்துருக்காங்க. இப்போமே ஸ்டார்ட் ஆகலை. இது பார்த்திங்க ஒரு சென்சார், இந்த வயர் கனெக்ஷனு பாருங்கள், இங்கே ஒரு வயர் கனெக்ஷன் இது மேலே இருந்துச்சு, கழட்டின முன்னே அது கீழே வந்துருக்குது. ஸோ இங்கே ஒன்று பாருங்கள், இது வந்து பிடிஓது ஆன் ஆஃப் பண்ணும்போது அது சென்சாரு. சப்போஸ் நம்ம இப்போ ஒரு வண்டி இது ரொம்ப ஹெவியாக மாட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன். அது இப்போவே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு இவ்வளோ சேத்துல வண்டி மாட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம பின்னாடி ரொட்டேட்டர் தூக்க முடியாது. ஃபுல்லாக தூக்கினாலும் பெட் உட்காந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக தூக்கினாலுமே கீழே அங்கே பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா சேர் முட்டும். அப்போ என்ன செய்யுதுன்னா, வண்டி முன்னாடி நம்ம மூவ் பண்ணும்போதோ இல்லை வண்டி நல்லா உட்காந்தும் போதோ இது என்ன ஆட்டோமேட்டிக்காக இப்படி பிடிச்சி தள்ளிடுது. இந்த பக்கம் இப்படி பிடிச்சி தள்ளும்போது பிடிஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுது. பிடிஏ ஆன் ஆச்சுன்னாக்கா என்ன ஆகுது, அந்த ஜாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா தானே சுற்ற ஆரம்பிக்குது. அதை வந்து ஆஃப் பண்ண முடியறதில்ல. அதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பிடிஓவில் கியர் இருக்குது இல்லைங்களா, 750க்கும் 750E மாத்திரம் இல்லைங்களா, 540க்கும் 540E. அது என்ன பண்ணலன்னா, இப்போது ரொம்ப சேர இருக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கழுவலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 540 இது இருக்கிறது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 750க்கு வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நியூட்ரல் பண்ணிக்கிறீங்கன்னா பிடிஓ பார்த்திங்கன்னா ரன் ஆகாது. இந்த பிடிஓ பார்த்திங்கன்னா ரன் ஆகாது. அந்த மாதிரி டைமில் வண்டி மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இது நியூட்ரல் பண்ணிக்கணும். ஏன்னா வண்டி ஃப்ரண்ட்டில் பிடிச்சி இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த கிளச்சியுமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம காட்டுறேங்க, கிளச்சு நம்ம போடவே இல்லைன்னா கூட பிடிச்சி தள்ளிக்கும். இப்படி தள்ளிக்கும், நமக்கு தள்ளிக்கும். நம்ம இப்போ கிளச்சு நம்ம நார்மலாக இப்படி இருந்துமே ஆஃப்லேயே இருந்தால் கூட இது பிடிச்சி இப்படி தள்ளிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். ஏன்னா இந்த கிளச் லெவலில் ரொம்ப கம்மி தான், ஒரு இவ்வளோ தொலைவு வந்தாவே கிளச்சு ஆன் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். அப்போது அந்த இப்போ லிவரை சப்போஸ் நம்ம நியூட்ரல் பண்ணிட்டு அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த கிளச்சு அப்போ நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கிளச் போட்டுட்டு இந்த கையில் பார்த்திங்கன்னா அந்த சென்சரு இங்கே இருக்கு இல்லைங்களா, பின்னாடி பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருக்கணும். 540 இருக்கக்கூடாது, 750 இருக்கக்கூடாது. அப்போது வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். பிடிஓவும் ரன் ஆகாது அந்த மாதிரி டைமில், அந்த சுச்சுவேஷனில் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன்.
ஒரு சில டைமில் கொஞ்சம் வேகமாக இப்படி பிடிஓ இப்படி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேஞ்சிச்சு அப்படின்னாக்கா ஸ்டார்ட் கூட ஆகும். இப்போ ஸ்டார்ட்டும் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை ஆகுதா என்னான்னு. ஆகலை, அந்த சவுண்டு மட்டும் கேட்குதுங்களா, அந்த சவுண்ட் மட்டும் கேட்குது, ஆகலை. அம்மோனியில் இப்போ ரீசெண்டில் ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, இந்த வயர் இருக்குது இல்லைங்களா, அதாவது பிடிஓ சென்சார் தான். இந்த கனெக்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த கனெக்டரை பற்றி சும்மா இப்போ இதுக்கு முன்னாடி பற்றி சும்மா ஆட்டி விட்டால் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் பிடிச்சி அழுத்தி விட்டால் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது இதை அழுத்தி பிடிச்சின்னு நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மேலே யாரோ ஒரு ஆள் உட்காரன்னு சாவி ஆன் பண்ணிலே இருக்கணும், அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு வேளை பார்க்கலாம், நம்ம லக்குன்னா ஸ்டார்ட் ஆகுதா பார்க்கலாம். ஏற்றி விட்டுட்டேன். இப்போ இந்த கனெக்டர் மாற்றணும், புதுசாக மாற்றணும். இப்போ வாங்கிட்டு வந்து மாற்ற போகிறப்போ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கொஞ்சம் கால் பண்ணாங்க. ஆனால் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஓடல, நம்மளுக்கு 4000 ஓடி இருக்குது. அவங்களுக்கு 2000 ஹவர்ஸ்லேயே கூட இந்த மாதிரி பிரச்சனை வரதான் சொன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். செக் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் ஆகுமா, ஆகலை. ஆனால் மேலே உட்காந்து யாருன்னா ஒரு ஆள் சாவி திருப்பி பிடிச்சிட்டு ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் சுற்றியும் பார்த்திங்கன்னா யாருமே காணோம், நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன பண்ணலாம் பொண்ணே தெரியல. பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தேஞ்சிடுச்சு. இவ்வளோ அவசரம் நம்ம சேர அதிகமாக ஓட்டுறோம் இல்லைங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா தேஞ்சிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி மேலே குறை சொல்ல முடியாது, நம்ம வண்டி ஓட்டுறோம், தேய்மானம் ஆகுது. இது வந்து சின்ன சின்ன பிரச்சனை நாம் தான் சால்வ் பண்ணிக்கணும். நான் டைம் ஷேக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் அடிக்கடிக்கு வரும். நான் இன்னொரு க்ரீஸ் கன்னை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த க்ரீஸ் கன் நல்லாயிருக்கும். அதை விட அட்வான்ஸான ஒரு க்ரீஸ் கன் இருக்குது, அதோடய வீடியோஸ் வரும். அதுவுமே உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு யாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வரக்கு ஒரு வீடியோக்களில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போது ஏன்னா வண்டி கழுவிட்டு போய் ரொட்டவேட்ரு ப்ளஸ் அந்த கார் ஒன்று பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு பாருங்கள், அந்த கொழு ஒன்று உடஞ்சிருச்சு, கீழே விழுந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணின்னு வரணும். ரொட்டேட்டர் நிறைய கிராக் இருக்குது, அதெல்லாம் இப்போ ரெடி பண்ண வரணும். அதுக்காக ஸ்டார்ட் பண்ண பார்த்தேன், யாருமே கிடைக்க மாட்றாங்க. இருங்க ஒரு செகண்ட் யார்ட்டே இருக்கான்னு பார்த்துட்றேன். சரி இருங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கால் ப்ரெஸ் பண்ணு, பார்க்கிங் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் எழுத்து. ஓகே, நல்லா நோட்டில் பண்ணிக்கலாம். நல்லா நோட்டில் பண்ணியாச்சு. அந்த கியர் நியூட்ரலுக்கு தான் ஓகே. சாவி திருப்பி பிடிச்சிக்கோ, ஆன் பண்ணு, ஃபுல்லாக திருப்பி பிடிச்சிக்கோ. அப்படியே இருக்கணும். ஆடா ஏன்டா ஆஃப் பண்ணோம், இரு ஸ்டார்ட் ஆகாத பார்க்கலாம். திரும்ப இல்லைனா அழுத்தி பிடிச்சிக்கோ, திரும்ப ஸ்டார்ட் பண்ணு. இல்லை ஆகலை, ஆன் பண்ணு, அப்படியே பிடிச்சிக்கோ. இதுதான் ப்ராப்ளம். சரி ஆஃப் பண்ணு, சாவி திருப்பி ஆஃப் பண்ணு. ஸோ அப்புறம் நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா இப்போ என்ன கொஞ்சம் செலவு தான், ஒரு 20-30 ரூபா ஆகும். இப்போது போயிட்டு வாங்கிட்டு வந்து மாற்றிடலாம், மாற்றிட்டு போட்டு பார்க்கலாம். இதுதான் பிரச்சனையா இல்லை வேறு எதனா இது பிரச்சனை வருதா அப்படின்னு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.